நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முன்னால் போனால் முட்டுது, பின்னால் போனால் உதைக்குது, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, புலிவாலை பிடிச்சது மாதிரி ஆயிடுச்சு, விடவும் பயமாக இருக்குது, பிடிச்சிட்டு இருக்கவும் பயமாக இருக்குது. அது மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களால் முன்னேறி போகவே முடியாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனைகளினால், துக்கங்களினால், ஏமாற்றங்களினால், தோல்விகளினால், அநீதினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிட்டீங்களா? அப்படியே நீங்கள் மூழ்கி போகிற மாதிரி உணர்றீங்களா? எனக்கு பலனே இல்லை, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, நான் எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, இனிமேல் என்னால் போராடவே முடியாது, அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல, என்ன முடிவு எடுக்கிறதுனே எனக்கு தெரியல, நல்ல வசமாக நான் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது என்று நீங்கள் அப்படியே புலம்பிட்டு இருக்கீங்களா? கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறாரு. உங்களை மாதிரியே ஒரு சூழலில் தான் இஸ்ரவேல் ஜனங்க இருந்தாங்க. அவங்க எகிப்தை விட்டு சந்தோஷமாக கானானுக்கு போகலான்னு வந்தாங்க. ஆனால் போகிற வழியில் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, பின்னாலேயே அந்த எகிப்தியர்கள் பார்வோனும் அவன் சேனையும் அவர்களை துரத்திக்கிட்டு வராங்க. அவங்க போகும்பொழுது முன்னால் அவங்களுக்கு செங்கடல் வந்துடுச்சு, ரெட்சி முன்னால், பின்னால் எகிப்தியர்கள் அவங்களுடைய சேனைகள், பார்வோனின் சேனைகள், ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படி மாட்டிக்கிட்ட மாதிரி அவங்க உணர்றாங்க. அவங்களுக்கால முன்னவும் போக முடியல, பின்னையும் போக முடியல. அப்படிப்பட்ட சூழலில் அப்படியே பயம், அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது என்ன உணர்வு வரும்னா, பயம் தான் நமக்கு மேலோங்கி வரும். பயப்படுவோம், நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு யோசிப்போம். நம்மளால் ஒரு தீர்மானமும் அந்த நேரத்தில் எடுக்கவே முடியாது. நல்லா மாட்டிக்கிட்ட உணர்வோடு நாம் இருப்போம், கவலைப்படுவோம், நம்பிக்கையற்ற அந்த சூழலில் இருப்போம். அதே சூழலில் தான் இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க இருந்து அவங்க மிகவும் பயந்தார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரத்தில். அப்போது இது மாதிரி ஒரு சூழலில் வரும்பொழுது நம்ம நேச்சுரலாக ஒரு ஹியூமனாக நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, உடனே புலம்ப ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? அந்த இஸ்ரவேல் ஜனங்க அப்படி தான் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, நாங்கள் அங்கேயே இருந்திருக்கலாமே, அங்கேயே நாங்கள் அடிமையாகவே எகிப்தியருக்கு இருந்திருக்கலாமே, இங்கே வனாந்திரத்தில் சாக வேண்டியதாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மோசேயை பார்த்து புலம்புறாங்க. இல்லை, அப்படி அவங்க ரொம்ப பயத்தில் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படிப்பட்ட சூழலில் பயந்து புலம்புறதை நம்ம நிறுத்தணும், கவலைப்படுறதை நம்ம நிறுத்தணும், மற்றவங்கள குறை சொல்கிறத நம்ம நிறுத்தணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்டவர் அதை பார்க்குறாரு. ஆண்டவர் அந்த சூழ்நிலையை நல்லா அழகாக புரிஞ்சுக்கிறார் பாருங்க. அவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன், பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது என்னென்னா, பயப்படாதீங்க. ஏன்னா அந்த சூழல் நமக்கு பயம் தான் மேலோங்கி வரும். அது பிசாசு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் எமோஷன் நமக்கு என்னன்னா பயம். ஆதாம் ஏவாள் முதல்ல பாவம் செஞ்சப்போ அவங்களுக்கு வந்த முதல் உணர்வு என்னன்னா பயம். ஸோ அந்த பயம் நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கும். ஸோ இவங்க பயப்படுறாங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். 15ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன பண்ணணும்? நாம் புறப்பட்டு போகணும். இந்த வேலையை நாம தான் செய்யணும். அந்த இஸ்ரவேல் ஜனங்க பயத்தில் அப்படியே நின்றுடாம, அப்படியே ஸ்ட்ரக்காகி அங்கேயே மயக்கடிச்சு விழுந்து அங்கேயே செத்து போயிடாம அவங்க என்ன பண்ணணும்? அவங்க செய்கிற வேலைன்னு ஒன்று இருக்குது, காட் செய்கிற வேலை ஒன்று இருக்குது, இல்லை ஊழியக்கார் செய்கிற வேலை ஒன்று இருக்குது, பிரச்சனையில் இருக்கிறவங்க செய்கிற வேலை ஒன்று இருக்குது. அந்த இடத்துல 3மே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போது புறப்பட்டு போங்கள், இங்கிலீஷில் நாம் அதை வாசிக்கிறோம் மூவ் ஃபார்வர்ட். ஆண்டவர் சொல்றாரு, மூவ் ஃபார்வர்ட்,
முன்னோக்கி போங்க, பயப்படாதீங்க, தண்ணி பார்த்து பயந்துராதீங்க. அப்போ இவங்க தைரியமா இவங்க என்ன பண்ணணும், முன்னோக்கி போகணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அந்த ஆக்ஷனை விசுவாசத்துல நாம தான் செய்யணும். நமக்கு போக முடியாது, போக தோணாது, சூழ்நிலை பார்த்தா பயமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை விசுவாசித்து முன்னேறி போங்க. நீங்க எடுக்கிற அந்த ஒரு ஸ்டெப் இருக்குல்ல, நீங்க எடுக்கிற அந்த விசுவாசத்துல நீங்க எடுக்கிற ஒரு ஸ்டெப் இருக்குல்ல, அதை கர்த்தர் கனம் பண்ணுவாரு. அப்படி நாம முன்னேறி போகிறோமான்னு அவர் பார்ப்பாரு, இல்ல முறுமுறுக்காம இருக்கிறோமான்னு அவர் பார்ப்பார். அப்படி செய்யும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவாரு. அவர் என்ன பண்ணுவார், செங்கடலை 2ஆக அவர் பிளப்பாரு. அதெல்லாம் அவர் வேலை, அவர் கட்டாயம் அவர் செய்வாரு. அடுத்த வசனம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் பாருங்க. அப்படியே அவர் நடந்து அந்த செங்கடல் எது தடையா வந்துச்சோ அதையே அது வழியாகவே அவர்கள் நடந்து வெட்டாந்தரையில அவங்க போறாங்க பாருங்க. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், 86ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், 6ஆம் வசனத்துல, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள் என்று நாம வாசிக்கிறோம். ஆகவே மகளே, நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு முன்னால பெரிய செங்கடல் இருக்கலாம், உங்களுக்கு பின்னால பெரிய பார்வோன் மாதிரி உங்களை அழிக்க வரவங்க வரலாம். ஆனா நீங்க கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவர் வசனத்தை பிடித்து கொள்ளும் பொழுது கட்டாயம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாரு. நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, அங்கேயே நீங்க முடங்கி போயிடாதீங்க. நீங்க முடங்கி போறதுக்காக தேவன் உங்களோடு இல்லை, அவர் உங்களை முன்னோக்கி நடத்துவதற்காக தான் அவர் கூட இருக்கிறார். அவர் உங்க கூட தான் இருக்கிறார். அந்த இடத்துல நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்களே, அந்த நேரத்துல அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. நீங்க என்னமோ அவர் விட்டுட்டு போயிட்ட மாதிரி நாம பயப்படுறோம். அந்த சூழல் அப்படி சொல்லுது. இல்லை, அவர் உங்க கூட தான் இருக்காரு. அவர் உங்களுக்கு முன்னாலதான் கடந்து போறாரு. அவர் உங்களுக்கு முன்னால போய் தான் வழி அவர் ஆயத்தப்படுத்துறாரு. அவர் தான் உங்களுக்காக யுத்தம் பண்றாரு. அவர் எல்லா வேலையும் அவர் நமக்காக செய்யறாரு. அவர் ஒரு விஷயம் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், என்ன தெரியுமா? அவரை நம்ம நம்பணும், அவர் வாக்குத்தத்தத்தை நம்பணும். ஆண்டவரே, நான் முன்னேற போறேன், நான் எழும்ப போறேன், நான் சோர்ந்து போய் அப்படியே மடங்கி போய் அப்படியே முடங்கி போய் அப்படியே நான் உட்கார போறதில்லை, நான் எழும்ப போறேன், நான் பயப்பட போறதில்லை, நான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறேன், நான் நடக்க போறேன் ஆண்டவரே, நான் ஸ்டெப் எடுத்து வைக்க போறேன் ஆண்டவரே அப்படின்னு யாரெல்லாம் நம்ம எழும்புறோமோ, அப்படி எழும்பும்போது அவர் நமக்காக மற்ற காரியத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சிருவாரு. நம்ம எதை குறித்து பயப்படுறோமோ அந்த காரியத்தெல்லாம் அழிச்சிடுவாரு. அவர் சொல்றாரு, இன்னைக்கு கண்ட இந்த எகிப்தியரை இனிமேல் என்னைக்குமே நீ பார்க்க மாட்ட. நீ பார்த்துட்டு இருக்க அந்த பிரச்சனையை அவர் முழுசா ஒன்றுமில்லாமல் காணாமல் போக பண்ண அவரால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நாம செய்ய வேண்டியது பயப்படக்கூடாது, முன்னேறி செல்லணும். ஒரே இடத்துல முடங்கி உட்கார்ந்துடக்கூடாது, தைரியமா எழும்பணும். கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு உணரணும். அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கணும். அவர் வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை வரணும். அவர் என் ஜெபத்தை கேட்பார், அவர் என் கண்ணீரை துடைப்பார், எனக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்துவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேணும். அந்த நம்பிக்கை வீண் போகவே போகாது. கர்த்தர் விசுவாசிக்கிறவர்களை ஒரு நாளும் கைவிட்டதே கிடையாது. மகளே, நீங்க அவரை நோக்கி பாருங்க. அவர் உங்க பக்கத்துல உங்க கூட தான் இருக்காரு, உங்களுக்கு முன்னால தான் போயிட்டு இருக்கிறாரு. அவர் உங்களை கைவிடவே மாட்டாரு. முன்னேறி செல்லுங்க, முன்னேறி செல்லுங்க. தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்னால போயிட்டு இருக்காரு. நீங்க முன்னேறி செல்லுங்க, அவரை பின்பற்றி செல்லுங்க. நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. God bless you.